Hi all, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பேடட் லோட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 லைன்ஸ்க்கும் நடுவில் சுகர் பீட்ஸ் வந்து ப்ரீவியஸ் டுட்டோரியலில் எப்படி சுகர் பீட்ஸ் பீட் பண்ணணும்னு சொன்னணும். அந்த மாதிரி இந்த 2 லைன்ஸ்க்கும் இன்பிட்வீனில் சுகர் பீட்ஸை வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணுறது வந்து நம்ம ஒரு லோட் கொடுக்கறதுக்காக இன்பிட்வீன் இந்த 2 லைன்ஸுக்கு நடுவில் சுகர் பீட்ஸ் வைக்கிறது ஒரு லோட் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறப்ப 2 பீட்ஸாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுத்து கூட நம்ம வந்து டக்குன்னு லோட் பண்ணி முடிச்சுக்கலாம். பிகாஸ் இந்த லைன் ஆஃப் சுகர் பீட் மேலே நம்ம வந்து சுகர் பீடை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக இந்த சுகர் பீட்ஸை வந்து இன்பிட்வீன் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் எம்போஸ்டு லுக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம ஒரு பேட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த சுகர் பீட்ஸை. ஸோ இதே மாதிரி இந்த லைனோட எண்ட் வரைக்கும் சுகர் பீட்ஸை வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஸோ எண்ட் நாட் போட்டு அந்த எண்டில் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதுக்கு மேலே சுகர் பீட்ஸை லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு லைனில் ஒரு எண்ட்லேருந்து நம்ம வந்து கீழேருந்து த்ரெட்டை வந்து மேலே வந்து புல் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி புல் பண்ணுறப்ப கீழே வந்து நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக வந்து புல் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரொம்ப க்ளோஸராக இருக்கிற இடத்துல வந்து கீழே த்ரெட்டை கட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. கீழேருந்து டேரெக்டாக அப்படியே வந்து த்ரெட்டை வந்து அப் சைடில் வந்து புல் பண்ணிக்கிறோம். இப்போ புல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் வந்து அந்த இது வழியாகவே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வழியாகவே இன்னொரு ஸ்டிச்சை எடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி வந்து போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி க்ராஸர் மேனரில் தான் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு போட்ட இதிலேருந்து கொஞ்சம் க்ராஸ் அப் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து மேலே வந்து போட்டுட்டு த்ரெட்டை வந்து இழுத்துக்கிறோம். த்ரெட்டை இழுத்துட்டு இப்போ வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு 4 or 5 எவ்வளோ வந்து அந்த க்ராஸ் ப்ளேஸில் வந்து பீட்ஸ் வந்து கவர் ஆகுதோ அந்தளவுக்கு பீட்ஸ் வந்து நம்ம ஒட்டுக்கா இப்போ 2 போட தேவையில்லை, ஒட்டுக்கா வந்து அப்படியே வந்து லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ஒரு எம்போஸ்ட் லுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல கீழே வந்து த்ரெட் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்லைட்டர் கீழே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு எகெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேலே தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு த்ரெட்டை இழுத்துட்டு க்ராஸர் மேனருக்கு ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்கு மேலே போட்டுட்டு த்ரெட்டை மேலே இழுத்துட்டு எகெயின் வந்து இதே மாதிரி லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸாக க்ராஸராக வந்து போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக தெரியும். ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், பட் அது வந்து அவ்வளோ நீட் லுக் வந்து இருக்காது. க்ராஸராக போட்டால் நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக நெசசரி. அப்போ தான் வந்து த்ரெட் வந்து நீட்டாக மேலே எடுக்க முடியும். சேம் அதே மாதிரி லோட் பண்ணிக்கிட்டோம். எகெயின் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கிறோம். எகெயின் நெக்ஸ்ட் இது போடுறதுக்காக மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு க்ராஸ் பண்ணுறோம். எகெயின் அந்த சைடு போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் மறுபடியும் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அந்த எண்ட் வரைக்கும் இதே மாதிரி வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதே மெத்தட் தான், இந்த லோட் ஸ்டிச் வந்து இதே மெத்தட் தான் வந்து ஃபார் த்ரெட், சில்க் த்ரெட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜர்தோசி ஒர்க்கில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கட் பீட்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் மெத்தட் தான். இந்த எம்போஸ்டு லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம வேறு பைப்பிங் த்ரெட் அந்த மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பைப்பிங் த்ரெட்லாம் வந்து சில்க் த்ரெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு அதே மாதிரி சேம் எண்டு வரைக்கும் அதே ப்ராசஸ் தான் போட்டு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த இடத்துலையே வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துலையே ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த 2 சைட்ஸும், அதாவது இந்த 2 லைன் இருக்குது இல்லையா, அந்த 2 லைன் கொஞ்சம் நீட்டாக தெரிகிறதுக்காக அங்கே வந்து எதர் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைனா சில்க் த்ரெட் ஒர்க் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைனா வந்து இதே பீட்ஸ், சுகர் பீட்ஸாகவே கூட போட்டு அந்த சைடு எட்ஜஸ் வந்து நீட்டாக தெரிகிறதுக்காக அதை போட்டு வந்து நம்ம வந்து கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே வந்து வேறு வேறு இது கூட போட்டுக்கலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரவுண்ட் பீட்ஸ், கட் பீட்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கஸ்டமைசேஷன் வேணுமோ அந்த மாதிரி சைடில் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேடட் லோட் ஸ்டிச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.